ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறையில். இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இதுக்கு சின்ன சைஸ் கொளிச்சாளை, நல்ல கரமடி ஃப்ரெஷ் கொளிச்சாளை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவைன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இரும்பு வாணலி தான் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 8 அள்ளி பூண்டு போட்டு இதை கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த வெள்ளை பூண்டும் அந்த வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். அடுத்து நல்ல மிளகு, இது ஒரு 2 ஸ்பூன் நல்ல மிளகு, அதையும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. இனி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை அந்த காம்பை கட் பண்ணிக்கிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த தக்காளி வேகணும். இப்போ அதுவும் வதங்கியாச்சு. இனி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதாவது நான் இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். அது சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பெப்பர் போட்டிருக்கோம், நல்ல மிளகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறமா அது அரை ஸ்பூன் இந்த மிளகாய் மல்லித்தூள் எல்லாம் எப்படி எடுத்தோமோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்திருக்கேன், அதாவது பெருஞ்சீரகத்தூள். இதையும் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை ஸ்மெல் அதில் போயிடும். இந்த ஆயில்லையே வதக்கி விட்டுறலாம். இனி என்ன பண்ணணும், இதை நல்லா வடியை அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த குழம்பு மண் சட்டியில் தான் வைக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி ஒரு மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயம், இதை நல்லா தாளித்து எடுத்துடலாம். இதுக்கு கூடால 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டைமில் நான் கறிவேப்பிலை போடலை. இவ்வளோ தான் நான் தாளித்து எடுக்கேன். இனி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோம்ல, அந்த மசாலா அரைப்பை இந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த மசாலா அந்த ஆயிலில் வெந்துடும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசல், எவ்வளவு புளி கரைசல், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மீனுக்கு தேவையான புளி கரைசலை விடணும். இது கொஞ்சம் காரமும் புளிப்பும் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம தேங்காய்னு உள்ள ஒரு சாதனம் சேர்க்கவே இல்லை. வெறும் மசாலாக்களில் தான் நம்ம இந்த கறியை வச்சு எடுக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். இனி இந்த குழம்பு கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை நம்ம அந்த குழம்புல போடணும். நான் பாதி மீன் குழம்புக்கும் பாதி ஃப்ரைக்கும் எடுத்திருக்கேன். குழம்பு கொதிச்சுட்டு நம்ம இனி மீனை அதில் போட்டுடலாம். இனி மீனை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இதுக்கு மேலே அப்படியே கறிவேப்பிலையை போடுவேன். அப்போ அந்த கறிவேப்பிலையோட ஸ்மெல் அப்படியே அந்த குழம்புல நிற்கும். இப்போ கறிவேப்பிலையை போட்டாச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சா குழம்பு ரெடி. நல்ல மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.